guys, welcome to Original Craft. It's me Chitra Priya. இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்குறீங்களே அந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு ஆரம் செட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கோட வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக இந்த மாதிரி வந்து மண்ணை நல்லா வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு திக்காக வந்துட்டு மண்ணை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிசைஞ்சிட்டு வந்து நான் வந்து எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு திக்னஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் திக்னஸில் இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த மாதிரி வந்து திக்னஸில் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டர், ஒரு பெரிய சைஸ் ரவுண்ட், அதை விட குட்டி ரவுண்ட், அதை விட சின்ன ரவுண்டு, இது வந்து இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து மேலே இருக்கிறது மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிறைய வேணும் இல்லையா, ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரே டைமில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் செய்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து அப்படியே மெதுவாக எடுக்கிறேன். மேலே இருக்க அந்த பீஸ் மட்டும் நான் பிரித்து எடுத்துட்றேன். சென்ட்ரல் இருக்கிறது வந்து அப்படியே வந்து அதிலே வந்து ஒட்டிக்கும். இது எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் வரும். இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க மண்ணை வந்து நல்லா வந்து கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு வந்து எப்பவும் போல் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம இவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் இது வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் செய்கிற வரைக்கும் காயாமல் இருக்கும். இப்போ பாருங்களா, நான் உருட்டுறேன்ல, இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க ஒரு கவரில் போட்டுட்டு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்டாக வந்து மேலே சைட்லலாம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்மூத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக ஷேப் ஒரே மாதிரி வரும். ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது பெண்ணோட கேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இது வந்து பெயிண்ட் பாட்டில் மூடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த சைடில் இன்னொரு சைடு வந்து லைட்டாக வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு போட்டதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலான்னா, இதில் வந்து குட்டி குட்டி நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா இயர்பட்ஸில் வந்து அந்த பட்ஸை எடுத்துகிட்டு அதில் ஒரு கார்னர் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு இலை ஷேப்பில் வரும். உங்களுக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதுவே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் போடுறேன். உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியுதுன்னு தெரில. இப்போ பாருங்க, பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வந்து ரவுண்டாக சின்ன சின்ன டிசைன் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது சைடில் நம்ம வெளியே ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட்லேயும் அதே மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ரெண்டு அதாவது இந்த 2 லீஃப் ஷேப்புக்கு இடையில ஒரு லைன் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், இல்லை இந்த வேறு ஏதாவது டிசைன் பிடிச்சுன்னா அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்களா, நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி லைன் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேணுன்னா இது இடையிலையும் வந்து ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கூட விட்டுறலாம். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் போட்டதுக்கப்புறமா இதுலேயே வந்து குட்டி குட்டி அதே டிசைன் வச்சு சின்ன சின்ன ரவுண்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரவுண்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ரவுண்டும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே ப்ளெயினாக வரதா இருந்தாலும் விடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்னதாக வந்து ரவுண்டாட்டு உருட்டிட்டு இது ஒரு பக்கம் வந்து தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி லீஃப் ஷேப்பை வந்து சைடில் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ரிம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராஸாக வந்து இருக்க அந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அந்த ரவுண்டை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, அதனால இந்த மாதிரி நான் சின்னதாக வந்து சைடில் ட்ரிம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இப்போ பாருங்கள், சைடில் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸஸாக வரதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து கரெக்டான பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து நான் இது இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் வந்து நான் ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து சின்னதாக வந்து நீங்கள் வந்து கட்டுக்கம்பியும் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஐப்பென் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் இல்லையா, ஆனால் ஹோல் போடும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க மாதிரியே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது அப்புறம் நம்ம இது ட்ரை பண்ணும்போதே வந்து இந்த ஹோல் வந்து கொஞ்சம் சுருங்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு லூஸாக இருக்க மாதிரியே போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து லாலிபாப் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து லாலிபாப் பீட்ஸ் வேணால் ஹேங்கிங் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு லாலிபாப் பீட்ஸே போதும் அப்படின்னு தோணுச்சுனால நான் குட்டி குட்டியாக லாலிபாப் பீட்ஸ் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ தூரம் வேணுமோ இந்த அளவுக்கு வந்து லாலிபாப் பீட்ஸை வந்து நிறையா வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த லாலிபாப் பீட்ஸ் வந்து காஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். இதில் ஒரு பாதி வரைக்கும் செஞ்சுட்டு இது வந்து மோல்டு வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்த மோல்டு தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மோல்டில வந்து ஒரு சின்னதா வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பீகாக் டிசைன் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க வந்து இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கரெக்ட்டா இருக்க மாரி வச்சுட்டு, அது வந்து சைடில இருக்க எக்ஸஸா இருக்க மண்ணெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மோல்டு வந்து நான் வந்து ஒரு கம்மல்ல இருந்து தான் எடுத்து பண்ணுனேன். நீங்க வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா இந்த மாரி பண்ணலாம். இல்ல வேற டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இது வந்து கொஞ்சம் அடிஷனலான ஒரு லுக்குக்காக தான் நான் வந்து குடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த மாரி வந்து சைட்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா இந்த மண்ண வந்து எக்ஸஸா இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்களா இந்த மாரி வந்து இதுல ஒரு கட்டு கம்பி வந்து நான் குடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதுல எக்ஸ்ட்ரா 2 லாலிபாப் பீட் குடுத்துட்டேன். கொஞ்சம் இடம் வந்து ஜாஸ்தியா தேவைப்படும் அப்படிங்கிறனால அத எடுத்துட்டு, இப்போ உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த இடம்லாம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு நல்லா இன்சர்ட் பண்ணுங்க. என்னோடது வந்து ஹோல் அதுவே கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படியே குடுத்துருக்கேன். இந்த சைடு நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு, இந்த மாரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்க வந்து கட்டுக்கம்பி வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது வந்து நீங்க ஐபின் கூட குடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ நான் கனெக்ட் பண்ற மாரியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாரி கனெக்ட் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த சைட்ல போடுற சைடு பீட்ஸ் எல்லாம் செய்யணும் இல்லையா? அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. இப்போ இது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நம்ம குட்டி ரவுண்டு கட் பண்ணோம் இல்லையா? அந்த குட்டி ரவுண்டு வந்து இந்த மாரி எடுத்துட்டு சைட்லலாம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு மேலே வந்து நான் ஒரு லாலிபாப் பீட் குடுத்துக்கிறேன். நீங்க வேணுனா இந்த இந்த டிசைன் இல்லாம வேற டிசைன் கூட வந்து பண்ணிக்கலாம். நான் இப்படி பண்ணதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு பென் இருக்கும் இல்லையா? பென்னோட அந்த ரவுண்டு டிசைன் வர மாரின்ட்டு அதில ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ரவுண்டு போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதில வந்து இந்த மாரி நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த இயர்பட்ஸோட அந்த பேக் சைடு அத வச்சு சின்ன சின்னதா அந்த ஒரு பெட்டல் மாரி வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாரி ஒரு ஷேப் குடுக்கும். எப்பவுமே வந்து ஐபின் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாரி டிசைன் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க இந்த மாரி டிசைன் பண்ணிட்டு கடைசியில ஐபின் வந்து இன்சர்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க கைப்படும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அத சைட்லலாம் ஸ்மூத் பண்ணிட்டோம் இல்லையா? இதில வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு ஐபின் வச்சுட்டு உங்களுக்கு கரெக்ட்டா சென்டரா பார்த்துட்டு ஹோல் போட்டுக்கோங்க. சைட்லயும் வந்துறக்கூடாது. பார்த்துட்டு இந்த மாரி ஹோல் போட்டதுக்கப்புறமா, இந்த மாரி ஒரு கட்டு கம்பி வந்து ஒரு சின்ன பீஸ் கட்டு கம்பி வச்சுட்டு, அந்த கம்பிய வந்து இதில வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து இந்த ஐபின் உள்ள இருக்கும்போதே நான் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு கம்பி வந்து இடையில டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த ஹோல்ல வந்து கம்பி இடையில வந்துச்சுன்னா, உங்களால கியர் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மாரி கம்பி குடுத்ததுக்கப்புறமா இந்த ஐபின வந்து வெளிய எடுத்துக்கோங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, சின்னதா வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ரவுண்டு போட்டதுக்கப்புறமா இதுலயும் வந்து சைட்ல வந்து அந்த குட்டி குட்டி டிசைன் போட்டுக்கிறேன். இதுவும் வந்து இந்த பெட்டல் மாரியான டிசைன். நீங்க இந்த மாரி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுக்காக பண்ணி காட்டுறேன். நீங்க இதில பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டோன் ஒர்க் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு இது ஒரு ஐடியாக்காக நான் குடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த மாரி வந்து நம்ம பெண்டன்ட்டையும் செஞ்சு முடிச்சுட்டோம். சைட் டிசைனையும் செஞ்சுட்டோம். இத வந்து நல்லா 2 டேஸ் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிலது மட்டும் நல்லா ரெட் ஃபயரிங் மெத்தட்ல சூப்பரா ரெட் கலர்ல பேக் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அந்த மண்ண வந்து திருப்பி விடுவோம் இல்லையா? அந்த ப்ராசஸ்ல வந்து இதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் வீடியோனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. எப்படி பேக் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ வந்து இந்த மாரி வந்து ஃபுல்லா பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாரி வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக கோல்ட் பெயிண்ட் அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்போவுமே வந்து நீங்கள் பிளாக் அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம். ஏன்னா நான் வந்து பிளாக் ஆன்டிக் மாரி பண்ணலை. நார்மல் ஃபுல் கோல்டு பெயிண்ட் ஜுவல்லரியாக பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்துட்டு கோல்டு பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்போவுமே கலக்குவோம் இல்லையா? கோல்ட் டஸ்ட் பவுட்ரு. இதில் வந்து கோல்ட் டஸ்ட் பவுடர் கலக்கலை. வெறும் கோல்ட் பெயிண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாரி நல்லா ஒரு பியூரான ஒரு கோல்டு கலர் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கோட் வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி கலந்துட்டு கோல்டு அடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லாமே அந்த அ கேப்ல எல்லாம் வந்து நல்லா ஃபில் ஆயிரும் கோல்டு கலர். அதுக்கப்புறம் நீங்க வேணா செகண்ட் கோட்டிங் வேணா நல்லா பிரைட்டா அடிச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டல்லா தெரியும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கோல்டு கலரா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, சைடு பீட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். எப்படி தெரியுதுல்ல? இந்த மாரி வந்து ஃபுல்லா எங்கேயுமே கேப் இல்லாம ஃபுல்லா கோல்டு கலர் எல்லா பக்கமும் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, நான் ஃபுல்லாத்தையும் கோல்டு கலர் அடிச்சு கொஞ்ச நேரம் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்டோன் ஒர்க்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போறோம். இப்படியே இருந்தால் ப்ளைனாக இருக்குல்ல. இதில் வந்து சென்டரில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரஷ்ஷோட பேக் சைடில் வந்து அப்படியே வந்து தொட்டு ஓட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃபெவிகால் வந்து இப்படி ஒயிட்டாக தெரியுது அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்மளுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபெவிகால் வந்து தெரியவே தெரியாது. டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு டிசைன் இருக்க மாதிரி வந்து பார்த்து பார்த்து வந்து கரெக்ட் லைனாக ஆர்டராக வர மாதிரி வந்து ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் மிஸ் ஆகாமல் வரும். இந்த மாதிரி
இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட வந்து பேக் சைடில் லைட்டாக ஃபெவிகால் தொட்டுட்டு அப்புறம் ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ப்ரஷ்ஷில் தான் வந்து ஃபெவிகால் வைக்கிறேன். இது எதுக்காகனா வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கரெக்டான இடத்துல வைக்க முடியும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்டோன் ஒட்டி காமிக்கிறேன். இதே மாதிரி வந்து க்ரீன் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் லைட்டாக ஃபெவிகால் வந்து தொட்டுட்டு ஸ்டோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் மாறாமல் கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. நான் வந்து சைட் பீட் டிசைன்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன், க்ரீன் ஸ்டோனு, கீழே ஒரு க்ரீன் ஸ்டோன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளூ கலர் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து நம்ம சாய்ஸ் தான். அப்புறம் சைடில் ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட ஜுவல்லரி வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து எப்பவும் போல் நம்ம எப்பவும் போடுவோம்ல, அந்த மாதிரி கீரோ ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எந்த மாதிரி டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.